ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மாம் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. 6 மணிலேருந்து ஈவினிங் ருட்டீன் எப்படி போகுது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பா பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்கா கீழே போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து மேலே இருக்கிறேன். ஏங்கட குட்டும் இது கழுவுறீங்க? ஹாய் சார், ஹாய் சார், ஜெய் ஜெய் கும்பிடு, சாமி கும்பிடு. பார்த்தீங்களா, சாமி கும்பிட்ற பாப்பா. சரிங்க, இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா களி தான் செய்ய போகிறோம். ஸோ களிக்கு வந்து புதினா சட்னி செய்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ அதை செய்யும் போது பாப்பா என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 6 மணி தான், 6:30 ஆகுது. ஸோ 6:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருட்டிடுது ஊர் பக்கம்லாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் பாப்பாவை தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ கிச்சன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் எல்லாமும் கழுவியாச்சு. எல்லா வேலை முடிஞ்சது. இப்போ வேறு எதுவும் இல்லை, சமையல் மட்டும்தான் சமைக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னென்ன தேவைன்னா பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. இது வந்து அவ்வளோ காரம் இல்லை, அதனால் நான் இத்தனை மிளகா சேர்த்துருக்கேன். புதினா சட்னிக்கு மெயினே பார்த்திங்கன்னா தனியா தான். ஸோ தனியாவோட ஃப்ளேவர் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தனியா, அப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதினா. ஸோ இதையும் அலசிக்கணும். இவ்வளோதாங்க தேவை. அப்புறம் கருவேப்பிலை தேவை. ஸோ இது எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களிக்கு வந்து பச்சரிசி நம்ம ரேஷனில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பச்சரிசி வந்து இதில் கல் எதுனா இருக்கான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஸோ நான் அரிசியும் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். ஸோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து இதில் கடுகு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருங்களா, இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். வாசனை நல்லா கமன்னு வருது. ஸோ தனியாக அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்த உடனே வாசனை ரொம்ப இதுவாக நல்லா வரும். இப்போ பாருங்கள் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன். இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம் இல்லை, அதனால தான் நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். ஸோ புதினா சட்னிக்கு மெயின் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவை விட. அப்புறம் பூண்டு உரித்து வச்சதை சேர்த்துறேன். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வந்து உரிக்காத பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா இடிச்சிட்டு சேர்க்கணும். இடிக்காமல் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து வெடிஞ்ச மாதிரி ஒரு இதாகும், அப்படியே முகத்திலே தெரிக்கும் அந்த பூண்டு. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்தமாதிரி உரிச்சிட்டு தாராளமாக சேர்க்கலாம் முழு பூண்டை. பட் உரிக்காத பூண்டு அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இப்போ வெங்காயமும் சேர்த்துட்டேன். புதினா சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போது வதங்கட்டும். இது வதங்கினோடனே நம்ம தக்காளியையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினா இன்னும் அலசலை. ஸோ அதையும் கையோடு அலசி எடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் தான் அலசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாப்பா என்ன பண்ணுறான்றதை பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா பாப்பா விளையாடிட்டுருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நம்ம இது கூடவே கல்லுப்பு இப்போவே சேர்த்துடலாம். பாருங்கள் நான் இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது வதக்குனதை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அதே கடாயில் வந்து நம்ம புதினாவை சேர்த்துலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் புதினா வதக்கிறதுக்கு.
பாருங்கள் நம்ம போட்ட புதினா வந்து எவ்வளோ சுருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய புதினா போட்டோம், இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், நம்ம அதையே எடுத்து நம்ம ஆற வச்சுருக்கிற இந்த வெங்காய தக்காளி கூடவே அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா புளி இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். ஸோ புளிப்பாக இருக்கும், அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். email address is active. We won't be able to deliver this message in the email போட்டாங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை அப்படியே கொட்டிட்டு போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம கிளறிக்கிட்டோம். இது வந்து இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு களி கொம்பு மாதிரி வச்சிடணும். பட் என்கிட்ட களி கொம்பு இல்லை, அதனால் மத்துது இருந்தது, அதை வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா களி நல்லா வெந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ கேஸ் மேலே அடுப்பு மேலே வச்சு கேழ்வரகு மாவை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கீழே வந்து நல்லா ஒரு அடிகனமான துணி வச்சுட்டு, ஸோ நம்ம 2 சைடும் காலோட அந்த பாத்திரத்தை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சுழட்டி விடணும். அப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேழ்வரகு மாவு கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ப்ளைனான ரவுண்டான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு அதை கழுவி ஊற்றிட்டு, நமக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த களியை நம்ம இது பண்ணி வச்சுருக்கோங்களே அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக உருட்டி விட்டோம்னாலே போதும். உருட்டி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி உருட்டி விட்டுட்டால் போதும். அவ்வளோதான், களி ஈஸியாக ரெடி ஆகிடும். களி வெந்துடுச்சா அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, மிக்ஸ் பண்ண உடனே அது மேலே தண்ணியில் கையை தொட்டுட்டு அது மேலே தொட்டு பாருங்கள், கைக்கிட்ட ஒட்டாதது. அதாவது கேழ்வரகு மாவு வந்து கையில் ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்குதுன்னா களி வெந்துடுச்சு. அதே போல் ரொம்ப வந்து குழன்னு செஞ்சிடக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு 1 hour விட்டு சாப்பிட்றோன்னா அப்போதைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் தொட்டு காமிச்ச பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அரிசி போட்டேன். ஸோ கரெக்டாக 4 முத்த களி வந்தது. எவ்வளோ பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். களி கூட வந்து புதினா சட்னி. தெலுங்குக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சடின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவாங்க, அதில் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்ய வராது. ஸோ இந்த மாதிரி புதினா சட்னி செஞ்சு நம்ம சாப்பிட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் வேறு புதினா சட்னி வேறு கொஞ்சம் நல்ல புளிப்பாக இருந்ததுங்களா, இன்னமும் சூப்பராக இருந்தது களிக்கும் புதினா சட்னி காம்பினேஷனும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பிட்லான்னும் போது பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அப்புறம் மறுபடியும் சாப்பிடல, நாங்கள் மூடி வச்சிட்டோம். அப்புறமா கரண்ட் வந்ததுக்கப்புறமாவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்பா பாருங்கள் அவங்க அப்பா கூட விளையாடிட்டுருக்கா. ஸோ அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைங்களா, ஸோ வேலை போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா கரண்ட் வந்துடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/4 ஹவரில் கரண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயெல்லாம் போட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் கரண்ட் வந்த உடனே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாய் போட்டுட்ருக்கேன். பாப்பா பாருங்கள், நாங்கள் கீழே தான் படுப்போம், மேலே படுக்க மாட்டோம். எதுக்குன்னா பாப்பா வந்து ஒரு 2 முறை பெட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டா, அதனால் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழவே படுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 2-3 பெட்ஷீட் போட்டுட்டு படுத்துக்கிறோம் கீழவே. பாப்பா பாய் போட்டால் போதும், நம்ம தூங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஒடியாந்துட்டு அப்போ படுடா அப்படின்னு சொன்னால் போதும் படுத்துருவா. ஸோ இந்த மாதிரி பாய் போட்டதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் விளையாடிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமா தான் தூங்குவா. ரொம்பவே கஷ்டம் பாப்பாவை வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறது. ஸோ எப்படியோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அவரும் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் ஆகுது. பட் தெரியல, ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவரும் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா நான் பாப்பாவை எப்படி மேனேஜ் பண்ணுவேன்ட்டு. பாருங்கள், பவ்யா தூங்கிட்டா. தூங்க விடலை, ஏன் தூங்குறேன்ட்டு போய் எழுப்பிட்டுருக்கா. டைம் பாருங்கள் 9 மணி ஆகுது, இன்னமும் பாப்பா தூங்கலை.
காலையிலேருந்தே தூங்கலை. காலையில் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினாங்க. ஸோ நைட் 9 o'clock ஆனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை போயிட்டு தான் இருக்குது. 10-11 மணி ஆனாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பெஷலான நான் சொன்னேன் இல்லைங்களா குலாப் ஜாமுன். ஸோ அதுதான் இது. பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஃப்ரீ இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் 3 பேருக்கு ஒரு பேக்கெட் போதும். அதுவே பார்த்திங்கன்னா 34 பீஸ் வந்தது. நாங்கள் வந்து ரொம்ப பெருசாகவும் பண்ணலை, ரொம்ப சின்னதாகவும் பண்ணலை, திட்டமான ஷேப்பில் தான் பண்ணோம். அதுவே எங்களுக்கு 34 பீஸ் வந்தது. நிஜமாக சொல்கிறேன், நேற்று குலாப் ஜாமுன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட நேற்று செஞ்சது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னா ஒரு 1/2 hour முன்னாடி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 பீஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோவும் காலி பண்ணிட்டோம் நாங்கள் காலையில். இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி இலக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குன்னா, ஸோ நம்ம கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பிசையும் போது இலக்காயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வரி பண்ணிக்க தேவையில்ல, ஐயோ இதாகிடுச்சு மறுபடியும் அதே ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கி போடணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற கோதுமை மாவுலாம் கூட போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாருங்கள், இது வந்து ரேஷனில் கொடுத்தது. நாங்கள் வந்து கீழே வீட்டுக்கு மழை வந்தது இல்லைங்களா, நிவர் புயல் அப்போது. ஸோ தண்ணியெல்லாம் பட்டு அந்த சர்க்கரைலாம் கட்டி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் தான் வச்சு இப்போ ஜாமுன் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பவ்யா பாப்பாவும் எல்லோரும் இந்த பால்ஸாக ரவுண்டாக அழகாக உருட்டி வச்சிட்ருக்காங்க. பாப்பாவும் அதை பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். கையிலத்தி ஐயோ அப்படிதான் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். அவங்களும் அதை பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ நானும் அதை பண்ணுறேன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதே பண்ணுறேன், நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுற பாப்பா. ஸோ இப்போ இது நாங்கள் செய்யும் போதெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணிக்கிட்ட இருக்கும். ஆனாலுமே இன்னும் தூங்கலை பாப்பா, விளையாடிட்டே இருக்கா. ஐயோ. ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கோதுமை மாவு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட நம்ம இது ஆஃப் அது ஆஃப் கூட போட்டு செய்யலாம். நிஜமாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு 34 பீசஸ் வந்தது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடாயில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பால்ஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் பண்ணிடணும். நான் வந்து இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு டக்குன்னு ஃப்ரை ஆன மாதிரி தெரியும். பட் இது குக்காக ஒரு 5-7 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சர்க்கரை பாகு. அது சுற்றிலும் என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை இருந்தது இல்லைங்களா, அதோட அழுக்கு. அதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு மறுபடியும் அதில் இது சேர்த்துட்டேன். இப்போது அந்த பாகில் வந்து ஏலக்காய் போட்டிருந்தேன் வாசனைக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த குலாப் ஜாமுனையும் இதுலேயே போட்டுட்டேன். நைட்டு போடும்போது இப்படி தான் இருந்தது. ஸோ அடுத்து காலையில் எப்படி இருந்ததுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் பாருங்கள், அப்படியே நல்ல பொசுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்ப ஜீராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. நான் இதை உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்து அது உள்ளே அதாவது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த ஜீரா வந்து உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. Thank you for watching, friends.